சென்னை விற்கணும்டேப்பா அது ஓவல்ல எத்தனை விற்கணும் பாடுக்காரு அதை விற்கணும் பேங்க் தினசத்தி மேல கூட விற்கணும்டேப்பா இல்ல அப்பயே கட்டிய தராக வேணும் கிடையாது. ஆனா நம்ம ஊர் ஆளுகளுக்கு இது வியாபாரம் இல்லாம போகும் இவங்களுக்கு விற்கா. ஆனா எனக்கு என்ன விஷயம் தெரியுமா, 10 மணிக்கு முன்னுக்கு எந்த வியாபாரி வந்தாலும் என்ன போட விடுவோம். சரியா? நான் சொன்னா இவர் போட மாட்டாரு, போட மாட்டாரு. ஆனா எல்லாரும் நான் வந்து வியாபாரம் பண்றாரு. இன்னொன்னு என்ன செய்ய தெரியுமா, இந்த வெள்ள கோட் அடிச்சு எங்க வெள்ள கோட்டு எங்க அடி கோட் அடிச்சு ரோட் 2 பக்கத்துல அதுல இருந்து 2 அடி பின்னுக்கு போடணும். உங்களை செய்ய முடியுமா? நான் செஞ்சேன், ஒரு 2 மாசம் செஞ்சேன் நானும் சபரி. சரியா? ஐயா நான் செய்யலாம் இல்ல தமிழா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில தானே வியாபாரம் செய்யலாம், சனிக்கிழமை வியாபாரம் செய்யலாது. சரியா உங்களுக்கு? அப்ப நீ நேரத்தோட நான் ஒவ்வொரு நாளும் பாக்குறோம், கொஞ்சம் நேரத்தோட வாரீங்க. எங்களோட ஊராளுக்கு நல்ல இல்லையாது சனிக்கிழமை வியாபாரத்தை இல்ல மாதிரி தெரியுது. அடுத்த முறை கொஞ்சம் லேட்டாக போடுங்க. சரியா? இல்ல நம்மளுக்கு ஆளுக்க சொல்லவும் வந்து உங்களோட சொல்றேன். කවුද මොකක්ද කියන්නේ මේ වෙලාව ඒගොල්ලෝ විකුණන පටන් ගන්නවා. ඒක හොඳ නැහැ කියලා කියනවා. புத்தளத்தில் இருக்கிற வியாபாரிகள் ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்கிறாங்க. அவங்க கொண்டு வந்த ஒரு முறைப்பாடு தான் ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு வராங்க நேரத்தோடைய பின்னேரம் கொண்டு வந்து சாமானை அப்படி அடுக்கி வச்சுட்டு ஒரு 9 மணியோட அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வெளியே போட்டு விற்க தோங்குறாங்க. இது அனுமதி கேளாது. வெளி ஆட்க வந்து புத்தளத்துல சாமா விற்கிறதுக்கான தினம் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை அதை செய்யலாது. அதை நாங்க அந்த இடத்துல விற்பனையாளர்களுக்கு சொல்லுகிறோம். ஆனா இத சபையில உள்ள அதிகாரப்பூர்வமா செய்ய விடக்கூடாது. இதை பார்த்துட்டு கணக்கெடுக்காம ஈக்கல. ஆல்ரெடி மக்களுக்கு சேலை போட்டு அதை போட்டு இதை போட்டு வர்த்தகத்துறையை நாசமாக்கி வச்சுக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை சந்தைய சனிக்கிழமையில கொண்டு வந்த அந்த 2 நாள் எங்கட ஆட்களுக்கு நிறைய வியாபாரம் இல்லாம போகுது. அதனால தயவு செஞ்சு இந்த விஷயத்த சபையும் கணக்கெடுக்க, எங்கட கடமைக்கு நாங்களும் உரிய வியாபாரிகளுக்கு சொல்லிட்ட விஷயத்தை இது நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு மாநகர சபை.